வணக்கம். கீதா கந்தசாமி, மொனாட் யோகா ஸ்டுடியோ, பெசன்ட் நகர், சென்னையிலிருந்து. இன்னைக்கு நம்ம ஒரு எளிமையான ஆசனம் பார்க்க போகிறோம். தாடாசனா. யோகாங்கிறது ஒரு கலை மட்டுமல்ல, அது ஒரு அறிவியலும் கூட. ஒவ்வொரு ஆசனாக்கு பின்னாடியும் ஒரு அறிவியல் இருக்குது. அந்த அறிவியலை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதனோட பயன்களே ஏராளம். இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஆசனம் அந்த மாதிரி ஒரு ஆசனம் தான். பார்க்குறதுக்கு ரொம்ப எளிமையாக சோம்பல் முறிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதில் பலன்கள் தலையிலிருந்து உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குது. இன்ஃபேக்ட் இந்த ஆசனவை நிறைய தெரப்பியூட்டிக்கல் ரீசனுக்காக யூஸ் பண்ணுறோம். எந்த ப்ராப்ளம் வந்தாலும், அதுவும் எஸ்பெஷலி முதுகுத்தண்டுக்கு ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் எது வந்தாலும் இந்த ஆசனம் முக்கியமாக ஹெல்ப் ஆகுது. இப்போ நீங்கள் ஸ்பைன், அதாவது முதுகுத்தண்டு எலும்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு சிங்கிள் எலும்பு கிடையாது. அதில் ஒரு 33 எலும்புகள் ஒன்று மேலே ஒன்று இப்படியே அடுக்கிட்டு இருக்கு. அதை வச்சு தான் நீங்கள் பெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க. இப்போது கான்ஸ்டண்ட்டாக நம்மளோட வேலை எப்படி இருக்குது பாருங்கள். ஒரு நாள் முழுக்க நம்ம கம்ப்யூட்டரில் உட்காந்துருக்கோம், ஆர் நாள் முழுக்க நின்றுட்டு இருக்க ஜாப்ஸ் பண்ணுவீங்க. அப்போ கான்ஸ்டண்ட்டாக இந்த வெர்டிப்ரால ப்ரெஷர் வந்துக்கிட்டே இருக்குது. ஒன்று மேலே ஒன்று ப்ரெஷர் கடைசியில் அஃபெக்ட் ஆகுறது அந்த லம்பர், அந்த லோவர் இடுப்புங்க சொல்கிற இடத்துல தான் உங்களுக்கு எல்லா ப்ரெஷரும் உங்களுக்கு சேருது. ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த டிஸ்க் ப்ராப்ளம், டிஸ்க் ஹெர்னியேஷன், அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளங்கள் கண்டுபிடிக்கப்படுது இப்போ இந்த மாதிரி ப்ரெஷரை எப்படி ரிலீஸ் பண்றது? ஸோ கான்ஸ்டன்டா உங்களுக்கு கிராவிட்டி மூலமா ப்ரெஷர் வந்துகிட்டே இருந்ததுன்னா நீங்க இதை புல் பண்ணணும், இழுத்து விடணும். அப்படி ஒரு இழுத்து விடுற ஒரு சிம்பிள் ஆசனா தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போற தாடாசனா. இப்போ எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். கால்கள் ரெண்டையும் சேர்த்து வச்சுக்கோங்கம்மா. கொஞ்சம் உடல் பருமனா இருக்கிறவங்க, ஆர் வெயிட் அதிகமாக இருக்கிறவங்க, வயசானவங்க, அவங்க கால்களை கொஞ்சம் அகட்டி வச்சுக்கிடலாம். இப்போ கால்களை சேர்த்து வச்சுட்டு கைகளை பக்கவாட்டில் வச்சுக்கோங்க. இப்போ மூச்சை இழுத்துக்கிட்டே கைகளை பக்கவாட்டில் தூக்கிட்டு மேலே கொண்டு போங்க. குதிங்காலையும் அதே நேரத்தில் மேலே தூக்கணும். ரெண்டும் உங்களுடைய மூச்சுக்கு சின்க்ரனைஸ் பண்ணணும். நீங்கள் இன்ஹேல் பண்ணிக்கிட்டே மேலே கைகளை கூப்பிடுறீங்க. இப்போ எக்ஸேல் பண்ணிக்கிட்டே மூச்சை விட்டுக்கிட்டே கைகளை பக்கவாட்டிலேயே கீழே கொண்டு கால்களுக்கிட்ட சேர்த்து வச்சுக்கிறீங்க. இது உங்களோட மூச்சும் உங்களுடைய மூமெண்ட்டும் சின்க்ரனைஸ்டாக இருக்கணும். சரிங்களா? அப்பதான் உங்களுக்கு மேக்ஸிமம் பெனிஃபிட். இப்போ இன்ஹேல் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட செஸ்ட் நல்ல லங்ஸ் நல்ல எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஸோ முதல் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஸ்பிரேட்டரி இல்னஸ், ஏதாவது சளி வருது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வராமல் தடுக்கும். ஏன்னா உங்களுடைய செஸ்ட்டை நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணுறீங்க. லங்ஸை மேக்ஸிமம் எக்ஸ்பேண்ட் பண்ணி இன்ஹலேஷன் உங்களுக்கு நல்ல எஃபெக்டிவாக கிடைக்குது. சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க இந்த மாதிரி குதிங்கால கீழே தூக்கும் பொழுது காஃப் மசிலுக்கு உங்களுக்கு நல்ல ஸ்ட்ரென்த் கிடைக்குது. அது ஒன்று. ரெண்டாவது ஆங்கிள்க்கும் ஸ்ட்ரென்த் கிடைக்குது. சில சமயத்தில் நடந்து போகும்போது டக்குன்னு சுளுக்கிட்டு கால் தடவிச்சுன்னா சுளுக்கிக்கிடும் இல்லையா? அந்த மாதிரி இதெல்லாம் ஆகாமல் இருக்கும். ஏன்னா உங்களுடைய ஆங்கிளை நீங்கள் இது ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 10 வாட்டியாவது பண்ணணும். ரெப்படேஷன் திருப்பி பண்ணணும். பண்ணும்பொழுது அந்த ஆங்கிள், காஃப் மசில் எல்லாமே ஸ்ட்ரென்த் ஆகுது. முக்கியமான இன்னொரு பெனிஃபிட்டு ஃப்ளாட் ஃபுட். அதாவது நிறைய பேருக்கு பாதத்தில் அந்த ஆர்ச் அதிகமாக இருக்காது. அதனால நிறைய நேரம் நிற்கும் பொழுது கால்வலி வரும். கால்வலினால அடி முதுகுத்தண்டுல வலி வரும். இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இப்போ இவங்க இந்த குதிங்கால தூக்கும் பொழுது நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த சென்டரில் உள்ள ஆர்ச் பலப்படும். சில பேருக்கு ஆர்ச் இருக்கும், ஃப்ளாட் ஃபுட்டாகவே இருக்காது, இருந்தாலும் நின்னா கால்வலி வரும். அது ஏன்னாக்க அந்த சென்டரில் உள்ள ஆர்ச் வீக் ஆகிடும். நாளடைவில் நம்மளோட வெயிட் பாடியில் போட்டிருப்போம், நம்மளுடைய வேலைகள் அயற்சி காரணமாக அந்த சென்டர் ஆர்ச் வீக் ஆகிட்டு கீழே இறங்க ஆரம்பிச்சிடும். ஸோ அது எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுற ஒரே ஆசனம். இப்போது கொஞ்சம் வயசானவங்க, உடல் பருமனாக இருக்கிறவங்க, இப்படி குதிங்கால என்னால் தூக்க முடியாது, என்னால் பாடியை வெயிட்டை பேலன்ஸ் பண்ண முடியல அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு வேரியேஷன் பார்க்கலாம். இப்போ இன்னைக்கு தாடாசனா அப்படிங்கிற ஒரு ஆசனம் பார்த்தோம். எப்படி அது ஒரு எளிமையான ஆசனமாக இருந்தும் உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரை எப்படி பயனளிக்கிறதுங்கிறத பார்த்தோம். இது மாதிரி வேறு சில ஆசனங்களை நாளைக்கு பார்க்கலாம். உங்களிடம் விடைபெறுவது கீதா கந்தசாமி, மொனாட் யோகா ஸ்டுடியோ, பெசன்ட் நகர், சென்னை. நன்றி, வணக்கம்.